இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் என்னென்ன காரியங்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் தெளிவாக வேத வசனங்கள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். இந்த நாளிலும் நாம் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் பார்த்தோமானால், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் எப்படி வருவார்களாம்? ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு அவர்கள் வருவார்களாம். எப்படி? தேவனுடைய பிள்ளைகளை போன்று அவர்கள் வருவார்களாம். தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களை போன்று அவர்கள் வருவார்களாம். ஆனால் அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், உள்ளத்திலோ பட்சிக்கின்ற ஓநாய்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி நாம் இவர்களை கண்டுகொள்ள முடியும்? அங்கே தேவன் அங்கே தெளிவாக சொல்கிறார், இவர்களுடைய கனிகளினால் அவர்களை நீங்கள் அறிவீர்கள் என்று. 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவன் நம்மை அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார், ஜீவ சுவாசத்தை ஊதியிருக்கிறார். நமக்கு மற்ற விலங்குகள் பறவைகளுக்கு இல்லாத அந்த பகுத்தறிவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக வேத வசனங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். சொல்லுகிறார், நீங்கள் எல்லா ஆவிகளையும் அங்கே நம்பாமல் அவைகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் என்று. சோதித்து அறிய வேண்டியது, ஆவிகளை சோதித்து அறிய வேண்டியது, அது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இந்த கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் அங்கே எழும்பி அநேகரை வஞ்சிக்கிறார்கள். ஆனால் சிலர் சொல்லலாம், அநேகர் இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலரை அவங்க வஞ்சிக்கலாம் என்று. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:11 நாம் பார்த்தோமானால், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த கடைசி நாட்களிலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் இந்த கள்ள தீர்க்கதரிசன ஆவிகளை, கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவிகளை தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது, அவர்களுடைய கனிகளினால் அவர்களை நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படிங்க அவர்களுடைய கனிகளினால் நாம் அறிந்து கொள்ள முடியும்? அவர்களுடைய செய்கைகளினால் நாம் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அவர்களுடைய கிரியைகளினால் அவர்களை நாம் அறிந்து கொள்ளலாம். பார்க்கலாம் என்னென்ன கனிகள். முதலாவது 1 யோவான் 4:5 சொல்கிறது, அவர்கள் உலகத்திற்குரியவைகளை அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் உலகத்திற்குரியவர்கள், உலகத்திற்குரியவர்கள், அவர்கள் உலகத்திற்குரியவைகளையே பேசுகிறார்கள். நித்திய ஜீவன் ஒன்று உண்டு, பரலோக ராஜ்ய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து இலவசமாக தருகிறார். பாவிகளாகிய நமக்கு
பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்தெடுத்து கல்வாரி சிலுவையிலே சிந்தி அந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய வருகையிலே அவரோடு கூட இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாக நம்மை அழைத்து செல்வார் என்கின்ற அந்த ஒரு நித்திய ஜீவனை குறித்தான ஒரு காரியத்தை அறியாத அல்லது அறிவிக்காத இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்திற்குரியவர்கள். அவர்கள் இந்த உலகத்திற்குரியவைகளையே தீர்க்க தரிசனமாக அவர்கள் சொல்லுவார்கள். அதை வைத்தே நாம் கண்டுபிடித்து விடலாம். எப்படி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நம்முடைய குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போன்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து இவர்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்றால் 2 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தோமானால், இவர்கள் பொருளாசை உடையவர்கள். ஊழியம் எதுக்காக? பணம் சம்பாத்தியம் பண்ணுவதற்காக. இவர்களுடைய தீர்க்க தரிசன ஊழியம் மற்றவர்களுடைய பொருளை அபகரிப்பதற்காக, காணிக்கை வசூலிப்பதற்காக, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்வதற்காக, பொருளாசை மிகுந்தவர்கள் என்று இவர்களுடைய செய்கைகளை, இவர்களுடைய கனிகளை பற்றி தேவன் தெளிவாக வேத வசனங்கள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். 2 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தோமானால், இவர்கள் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று. பொருளாசை மிகுந்தவர்கள், பணத்திற்காக அவர்கள் ஊழியத்தை அங்கே செய்து கொண்டு வருகிறவர்கள். அவர்கள் அது ரெகுலரா உங்களிடம் பணம் பறிப்பதற்காக உங்களை தந்திரமான வசனிப்பினால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களிடத்திலே காணிக்கை பணம் வசூலிப்பதற்காக உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் செய்வதோ கள்ள தீர்க்க தரிசன ஊழியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்களை நாம் தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று எசேக்கியேல் 13:4. அப்போஸ்தலர் 13:10 சொல்லி இருக்கிறது, கபடமும் பொல்லாங்கும் நிறைந்தவர்கள் என்று. மத்தேயு 7:15 சொல்லி இருக்கிறது, இவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாதம் மாதம் அங்க பணம் அங்கே பறிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். பல பேர்களிடத்திலே உங்களை பணம் வசூலிப்பதற்காக அனுப்புவார்கள். ஆனா ஊழியத்துல கணக்கு கேட்டு பாருங்க, அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஊழியத்துல கணக்கு கேட்டுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாக மாறி விடுவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கனிகள். அடுத்து என்ன சொல்கிறது வேதம்? 2 பேதுரு 2:13-14 பார்த்தோமானால், அவர்கள் உல்லாசமாய் வாழ்பவர்கள் என்று. பட்டணங்கள் தோறும் அவர்கள் அந்த தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு செல்வார்கள். தங்குனாங்கன்னா மினிமம் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு குறையாம தங்க மாட்டாங்க. அல்லது அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இணையான எல்லா சொகுசுகளும் இருக்கின்ற வீடுகளை பார்த்து தெரிந்தெடுத்து தங்குவார்கள். எனக்கு அருமையான தேவனுடையவர்களே, உல்லாசமாய் வாழ்பவர்கள். அடுத்து தெளிவா சொல்லி இருக்கிறது அதே வசனத்துல, விபச்சார மயக்கம் நிறைந்தவர்கள் என்று. the eyes full of adultery. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விபச்சாரம் அங்கே நிறைந்து காணப்படும். எந்த ஒரு ஊழியம் பணத்திற்காக ஆரம்பிக்கப்படுகிறதோ அந்த ஊழியத்துல விபச்சாரம் கொடிகட்டி பறக்கும். அதுல இந்த கள்ள தீர்க்க தரிசன ஊழியமும் அங்க தப்பாதுங்க. இப்படிப்பட்டவர்கள் அங்கே விபச்சாரக்காரர்களா இருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விபச்சாரம் பண்ணி சோதோமை போலும் கொமாராவை போலும்